Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the Bangladesh, yes, historic test win for Bangladesh, and Bangladesh humiliated Australia by 9 wickets. Test match Australia போய் அடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சது பங்களாதேஷ் சைக்காலஜிக்கலாக இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் எப்படிப்பீங்க. 5 டெஸ்ட் மேட்ச் விளையாட அவங்க வரேன். மேன் ஆஃப் த மேட்ச் அசுன் மஹமூத். அவர் ஃபாஸ்ட் பால், ரைட் ஆம் ஃபாஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டு, ரெண்டாவது இன்னிங்ஸில் 3 விக்கெட்டு. பொழுது 20ல் 9 பேர் அவர் தான் அவுட். ஆஸ்திரேலியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுக்கிறேன்னாங்க. பட் 198 தான் எடுக்க முடிஞ்சது. டூ மச் ஆஃப் ஓவர் கான்ஃபிடன்ஸ். போத் த இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஒரு 50 அவ்வளோதான். அந்த ஒரு 50 வந்து ஸ்டீவ் ஸ்மித் 71 அண்ட் 100 வந்து கேமரூன் கிரீன் செகண்ட் இன்னிங்ஸை 104 அடிச்சார். அவ்வளோதான். அவங்க பேட்டிங் பண்ணும்போது இன்னும் மிச்சல் ஸ்டார்க், பேட் குமின்ஸ், ஹேசல்வுட் இவங்களாம் டாப் கிளாஸ் பவுலர். அவங்களே திணறிட்டாங்க இவங்களை அவுட் பண்ண. பிகாஸ் இந்த 3 பேருமே சேர்ந்து 81 ஓவர் போட்டு 243 ரன் கொடுத்துட்டாங்க இவங்க. ஹேசல்வுட் மட்டும்தான் 6 விக்கெட் எடுத்தார். தன்ஜீக் ஹசன் அவர் ஒரு 101 அடித்தார். கேப்டன் நஜ்முல் ஷாந்தோ அவர் ஒரு 84 அடித்தார். மேதி ஹசன் மிராஜ் அவர் 65 மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆல்ரவுண்டர். அவர் நம்பர் 7ல் வந்தார். அண்ட் தே ஸ்கோர் 428. இதில் வேறு காமெண்டேட்டர் சொல்கிறார், இதுக்கு முன்னாடி விளையாண்டதில்லை பங்களாதேஷ் கூட அடிக்கடி டெஸ்ட் விளையாடுறதில்ல, அதனால் உங்களுக்கு எப்படி போலிங் பண்ணணும், எப்படி ஃபீல் பண்ணணும், செட் பண்ணலாமன்னு முட்டு கொடுத்தாரு ஒரு ஆஸ்திரேலியன் காமெண்டேட்டரு. இப்போ நான் கேட்குறேன், எல்லாருக்கும் டெக்னாலஜி வந்துச்சு, வீடியோ டெக்னாலஜி வந்துச்சு, கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்க, அதிலே தெரிஞ்சிருக்கும். சரி, அதை விட்டுருங்க. இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். இந்த டெஸ்ட் மேட்ச் நடந்ததில்ல, இதுக்கு ஒரு வாரம் முன்னாடி 3 டே மேட்ச் வார்ம் அப் நடந்தது ஆஸ்திரேலியா கூட. அது கூட மெயின் ஆஸ்திரேலியா இல்லை, செகண்ட் ஸ்ட்ரிங் ஆஸ்திரேலியா கூட. அந்த மேட்ச் தோத்துட்டாங்க பங்களாதேஷ். ஆமாம், பை 1 இன்னிங்ஸ் அண்ட் சம் 30 ரன்ஸ். இவ்வளோக்கா அதில் ரெண்டாவது இன்னிங்ஸ் நினைக்கிறேன் 54 ஆல் அவுட் ஆகிட்டாங்க பங்களாதேஷ். அப்போ மட்டும் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு? அந்த சின்ன டீமுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏன் தெரியல? ஸோ அந்த மாதிரி செப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது. ஒரு வாரம் முன்னாடி 54 ஆல் அவுட் ஆன அதே டீம் 428 ரன் உங்கள் யாரில் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் நாட் த ஆஸ்திரேலியா இட் வாஸ். ஏன்னா உஸ்மான் காஜா, டேவிட் வார்னர் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் பிக் லாஸ் தான் அவங்களுக்கு. செலெக்ஷன் பிளண்டர்னா சொல்லுவேன் நான். லபுஷன் கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிற அவர் எதுக்குன்னு வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் மேத்யூ ஷாட் 2 பேருமே வெரி குட் பிளேயர், ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின்னர்ஸ். மேத்யூ ஷாட் இப்போ தான் ரீசெண்டாக போய் பாகிஸ்தானில் 1 டே இன்டர்நேஷனல் நிறைய ஸ்கோர் பண்ணார். ஸோ அவர் எதுக்கு வெளில உட்கார வச்சுட்டு இவங்களெல்லாம் விளையாண்டா அப்படி தான். லாஸ்ட் 2 விக்கெட்டு 54 ரன் அடித்தாங்க பங்களாதேஷ். அவுட் பண்ண முடியல மிச்சல் ஷார்க்கு இவங்களால். அண்ட் சேசிங் 57 ரன்ஸ் 4th இன்னிங்ஸ் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. 9 விக்கெட்டில் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க வரட்டான்ட்டு. டாஸ் ஜெயிச்சு இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். பட் ஸ்கோர் 300 போட்டிருக்கணும். ஏன்னா 4th இன்னிங்ஸு 4th டே அண்ட் 5th டே 200 ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிளான் பண்ணி தான் போயிருப்பாங்க. பட் அவங்க தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லீடை கொடுத்துட்டிங்களே 426. செலெக்ஷன் பிளண்டரில் இந்த மிச்சல் மார்ஷல் ஸ்டோனிஸ் ஏன் விளாடணுன்னா 4 ரெகுலர் பவுலர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட. யூட்டிலிட்டி பிளேயர்னு 2 பேரை வச்சுட்டு நீங்கள் 2 பேர் ஒரே மாதிரி பிளேயர், வெப்ஸ்டர் அண்ட் கேமரூன் கிரீன். சரி, கேமரூன் கிரீன் 100 அடிச்சார். பட் 2 பேரில் யாரும் ஒருத்தர் தான் விளையாடி இருக்கணும். ஏன்னா தே ஆர் பிட்ஸ் அண்ட் பீசஸ். லிட்டில் பிட் ஆஃப் பேட்டிங், லிட்டில் பிட் ஆஃப் bowling. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிக்க வேண்டியது 104. செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் வாஸ் கான். நீங்கள் மிச்சல் மார்ஷ் அண்ட் மேத்யூ ஷாட் எடுத்துருக்கலாம். தே டிட்ன்ட் டு இட். அது என்ன அவங்களோட செலெக்ஷன் பாலிசியாக எனக்கு புரியல. ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது 138 ஓவர் ஃபீல்டில் இருந்தாங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா 10 நிமிஷம் தான் பிரேக்கு, அன்லஸ் லஞ்ச் டைமு டீ டைம் வந்தால். இவங்களுக்கு ஹேபிட் இல்லை 138 ஓவர் நீங்கள் ஃபீல் பண்ணி, அதுவும் இன்னும் ஆஸ்திரேலியன் கண்டிஷன் அண்ட் சின்ன டீம் பங்களாதேஷ். அதை 138 ஓவர் போலிங் போட்டதுனால அவங்க அடித்த 426 டயர்டாகி வந்து உடனே பேட்டிங் பண்ணோம். யாராலுமே ஸ்கோர் பண்ண முடியல. அண்ட் கேமரூன் கிரீன் மிடில் ஆர்டரில் வந்ததுனால ஒரு 100 அடிச்சிட்டாரு. இவ்வளோக்கும் அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்கன்றல பங்களாதேஷை. ஏன் பண்ணியிருப்பானா, சாக்கிப் அல் ஹசன்லாம் ரிட்டையர் ஆகி போயிட்டார், தமீம் இக்பாலும் போயிட்டார். அதனால அவங்க பெரிய 2 பிளேயர் இல்லை. ஹேண்டிகேப் தான் அவங்களுக்கு. எவ்வளோ நீ என்ன அடிக்க போகிற, எவ்வளோ அடிக்க போகிறேன்னு லெத்தாஜிக்கல் அப்ரோச். எனிவே வெல் டன் பங்களாதேஷ். ஆனால் செகண்ட் டெஸ்ட் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க. தே ஒன்ட் லீவ் லைக் தட். அண்ட் இந்தியாவுக்கு வருவோம். இந்தியா தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. அண்ட் இந்தியா கேனாட் லூஸ் திஸ் டெஸ்ட் மேட்ச். ஏன்னா ஆல்ரெடி 460 சம்திங் ரன் எடுத்தாச்சு. பட் 64 ஓவர் மலையில் போயிடுச்சு. 180 ஓவர் ஆகி நேற்றே அவங்க ஃபஸ்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும் ஸ்ரீலங்கா. பட் மொத்தமே 116 ஓவர் தான் போட முடிஞ்சது. 2 தேவதத் பிடிக்கல் 167 அடிச்சார். அண்ட் நான் சொன்னேன் இந்த பிரபாஜ் ஐஸ்வர்யா இஸ் வெரி குட் விக்கெட் டேக்கர்னு. அவர் 4 விக்கெட் எடுத்துட்டார். ஆமாம், 80 விக்கெட் இதே கேலியர் ஸ்டேடியத்தில் அவர் எடுத்திருக்காரு. ஸோ லெட்ஸ் சி. அண்ட் இந்தியா கேனாட் லூஸ் திஸ் டெஸ்ட் மேட்ச். ஒன்று ட்ரா இல்லைன்னா வின்னு தான். பதிவு கருத்து சொல்லுங்கள். பரிபாதத்தை லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.